ஹாய் கிட்ஸ், ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஜெஃப் த கில்லருக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு ரொம்பவே பெருசு. ஜெஃப் த கில்லர் மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த பேய் யார் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கேட்டிங் ஷூ வந்து ஃப்ரீயாக நானே உங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த லக்கி வினர் யாருன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் வெயிட் பண்ணோம், வீடியோவில் போயிடலாம், சீக்கிரம் வாங்க. அமெரிக்காவில் ஜெஃப்ன்றவனை ஒரு கேங் ஓட்கா ஊற்றி அவன் மூஞ்சி எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் முகம் பார்க்க அவனுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு அவனோட வாயை அறுத்துக்கிட்டான். தூங்கவே கூடாதுன்னு அவன் கண்ணிமைகளை வெட்டிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவன் தம்பி நைட்டு தூங்கலன்னு கொலை பண்ணிட்டான். அதனாலேயே நைட்டு யார் யாரெல்லாம் தூங்கலையோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பித்தான். என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா மணி இப்போ 2. நீயும் தூங்காமல் தான் இருக்க. அப்போ உன்னை தான் கொல்லணும். ஹலோ டே, மா, நேற்று நைட் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ல, அப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்தாம்மா. மா, அந்த துப்பாக்கியை பார்த்தேன். எந்த துப்பாக்கி? மோ, கருப்பு கலர் துப்பாக்கிமா, பெருசா இருக்குமே, பாத்தியா இல்லையா? ஜெஃபுக்கு போலீஸ் துப்பாக்கி, இதையெல்லாம் பார்த்தா பயம். தீபாவளி துப்பாக்கிமா, போன வாரம் வாங்கினேன். ஒருத்தன் 3 நாளா தொடர்ந்து வரான்னா அவன் இன்னைக்கும் கண்டிப்பா வருவான். கரெக்டா 1 மணிக்கு அந்த செவிரேறி குச்சி தான் உள்ள வரானாப்பா. மச்சான், இவன் ஜெஃப்டா, சைக்கோ. இவன் நைட்டு தூங்காதவன்லாம் கொலை பண்றவன்டா. அப்படிதான் என் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணான். இப்போ உன்னை தேடி வந்திருக்கானா, கண்டிப்பா உன்னை கொன்றுவான்டா. இந்த ஜெஃப்ன்றவன் யாரு? அவன் இதுக்கு என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கணும்? ஜெஃபை பற்றி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அவன் வெறும் 21 வயசு பையன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே நடந்த சண்டையாலேயே இவன் சைக்கோவாக மாறிட்டான். இவனை பற்றி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவையே நைட்டு தூங்கலன்ட்டு அவங்கள கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அவன் சைக்கோ ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை கோ டு ஸ்லீப். ஜெஃபோட தம்பி இன்னும் சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. எனக்கு ஒன்று புரியல. ஒருத்தங்க நைட்டு தூங்கலன்றதை ஜெஃப் பார்த்துட்டான்னா அவங்கள கொல்லாமல் அந்த வீட்டை விட்டு அவன் வரமாட்டான். அப்படி இருக்கும்போது ஒன்றை மட்டும் அவன் ஏன் 4 வாட்டி விட்டுட்டு போனோம்? மா, மா மா எந்திரிமா மா, என்னாச்சுமா மா, எந்திரிமா மா.
அவன் வந்தான். யாருமா? அவனை விட்டுறாத. மாமா போகாதம்மா, விட்டு போகாதம்மா. மா விட்டு போகாதம்மா. மா எதிரிமா, மா எதிரிமா, மா. பிரவீன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜெஃப் ஏன் உன்னை மட்டும் விட்டுட்டு போறான்னு நான் அன்னைக்கு கேட்டேன்ல, அதுக்கு காரணம் அவனை விட்டுறாத. ஜெஃபோட முகத்தை யாருமே பார்த்ததில்ல. ஜெஃப் ஏன் உன்னை மட்டும் கொலை பண்ணலன்னு தெரியுமா? அவன் பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கான். உன்னை மட்டும் அவன் ஏன் 4 வாட்டி விட்டுட்டு போனோம்? மா, உன்னை கொன்னவனை நான் கொன்னுட்டேம்மா. இனிமே நான் சேஃப். நீ மட்டும் என் கூடயே இருமா. ஜெஃபோட தம்பி இன்னும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. அண்ணனை கொன்னவனை கொல்றதுக்கு ஜெஃபோட தம்பி வந்துட்டான். ஜெஃபை பயம்பொறுத்துன இந்த பேய் யாரு? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க?